வணக்கம். இன்றைக்கு நாம ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக்ஸ்ல வேரியபிள்ஸை பத்தி பார்க்க போறோம். இந்த டாபிக்ஸ் அனைத்தையும் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாட் இஸ் அ வேரியபிள், ஹவு டு டிக்ளேர் அண்ட் இனிஷியலைஸ் அ வேரியபிள், வாட் ஆர் தி ரூல்ஸ் ஃபார் தி ஐடென்டிஃபையர், வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் அண்ட் லிட்ரல்ஸ், வாட் இஸ் டைனமிக் டைப்பிங், வாட் இஸ் அ கான்ஸ்டன்ட். வேரியபிள் என்றால் என்ன என்று பார்ப்பதற்கு முன்னால் நாம ஒரு சின்ன யோசனை செய்து பார்க்கலாம். இப்போ உதாரணமாக நான் ஒரு நபர்கிட்ட ஹலோ சொல்லணும். அவர் பேரு ரவின்னு வச்சுக்கலாம். அதற்கு நான் அந்த நபரோட பெயரை என்னோட மூளையில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா அவர் அடுத்த தடவை பார்த்தா நான் அவரை ஹலோ ரவி அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். ஆனா நான் சப்போஸ் அவர் பேரை என் மூளையில ஸ்டோர் பண்ணல அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் ரவியை பார்க்கும்போது உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அவருக்கு ஹலோ சொல்லணும். இந்த அனாலஜில கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்ல நம்ம அடிக்கடி ஒரு வேல்யூவை நம்ம ப்ரோக்ராம்ல பயன்படுத்தணும்னா அதை ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்போ வேரியபிள் என்பது ஒரு கண்டெய்னர் மாதிரி இல்ல ஒரு பாக்ஸ் மாதிரி. அதுக்குள்ள நாம பிற்பாடு பயன்படுத்த போற வேல்யூஸ்களை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒவ்வொரு வேரியபிளுக்கும் நாம ஒரு பெயர் கொடுக்க வேண்டும். லெட் ஐ அப்படின்னு நாம ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டா ஜாவாஸ்கிரிப்ட் அந்த ஐய ஒரு வேரியபிள் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஒரு வேரியபிளை நாம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த வேரியபிளை நம்ம கண்டிப்பா டிக்ளேர் பண்ணணும். லெட் என்பது ஒரு கீவேர்டு அல்லது ஜாவாஸ்கிரிப்ட் ரிசர்வ்ட் வேர்டு. அப்படின்னா அந்த லெட் என்கிற வார்த்தையை நாம ஒரு வேரியபிள் நேமா யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணா ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்பிரட்டர் ரன் டைம்ல எரர் சொல்லும். ஐ என்பது ஒரு வேரியபிளோட பெயர். ஒரு வேரியபிளுக்கு பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடி சில விதிமுறைகள் இருக்கு. அந்த என்ன விதிமுறைகள்னா, நம்பர் 1, வேரியபிளோட பெயர் ஜாவாஸ்கிரிப்ட் ரிசர்வ்ட் வேர்டோ அல்லது ஜாவாஸ்கிரிப்ட் கீவேர்டாவோ இருக்க முடியாது. ரெண்டாவது, வேரியபிளோட பெயர் யூனிகோட் எழுத்துக்கள்லயோ இல்ல டாலர் குறியீடுலயோ அல்லது அண்டர்ஸ்கோர்லயோ தான் ஆரம்பிக்கணும். அப்படின்னா நம்பர்லயோ மத்த குறியீடுகள்லயோ நம்ம ஆரம்பிக்க முடியாது. ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். அப்படின்னா வேரியபிளோட பெயரும் கேஸ் சென்சிட்டிவ். சோ லோவர் கேஸ் ஐயும் அப்பர் கேஸ் ஐயும் வேற வேற வேரியபிள்ஸ். இங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள உதாரணங்களை பாருங்கள். ஏற்கனவே சொன்ன வேரியபிள் விதிமுறைகளால் 3 வேரியபிள் பெயர்கள் தப்பானது. இந்த ஸ்டேட்மெண்ட் எவாலுவேட் ஆன பிறகு ஐயோட வேல்யூ இப்போ அன்டிஃபைன்ட் அப்படின்னு காமிக்கும். ஏன்னா நாம இன்னும் ஐக்கு ஒரு வேல்யூ கொடுக்கல. இங்க ஃபர்ஸ்ட் கோட் எக்ஸிக்யூட் ஆகும்போது அன்டிஃபைன்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா ஐய நம்ம டிக்ளேர் மட்டும் தான் பண்ணோம், இனிஷியலைஸ் பண்ணல. பட் ஆனா செகண்ட் பிளாக்ல பாத்தீங்கன்னா console.log k அதுல k ரெஃபரன்ஸ் எரர்னு வரும். ஏன் அப்படின்னா அந்த வேரியபிளை நம்ம டிக்ளேரே பண்ணல. இங்க 7 வேரியபிள்ஸ பல்வேறு பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்லயும் 2 வேரியபிள ஒரே ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்லயும் நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். இங்க அந்த ஈக்குவல் டு சைனுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற எல்லாமே லிட்ரல்ஸ். சோ அன்டிஃபைன்ட்னா அன்டிஃபைன்ட் லிட்ரல், நல்னா நல் லிட்ரல், இப்படி எல்லாமே லிட்ரல்ஸ். ஆப்ஜெக்ட்ல நேம் ரவி அப்படின்னா அது ஒரு ஆப்ஜெக்ட் லிட்ரல். இங்க பல்வேறு தரப்பட்ட டேட்டா டைப்ஸுக்கு நான் உதாரணங்கள் கொடுத்துருக்கேன். இந்த டேட்டா டைப்ஸ், ஆபரேட்டர்ஸ் இதெல்லாம் நம்ம அடுத்த காணொளியில பார்ப்போம். எந்த வேரியபிளுக்குமே நாம டேட்டா டைப்பை இண்டிகேட் பண்ணல. அதை தான் நாம டைனமிக் டைப்பிங்னு சொல்றோம். கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படின்னா ஒரு வேரியபிளோட வேல்யூவை நம்ம இனிஷியலைஸ் பண்ண பிறகு அதை ரீஅசைன் பண்ண முடியாது. இது முக்கியமா பிரிமிட்டிவ் வேல்யூஸ்க்கு அப்ளை ஆகும். எப்படி கான்ஸ்டன்ட்ஸ் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு கீழே அமைச்சிருக்கோம். ஒரு கான்ஸ்டன்ட்டை நாம டிக்ளேர் பண்ணும்போது இனிஷியலைஸ் பண்ணணும். கான்ஸ்டன்ட்டை வெறுமனே டிக்ளேர் பண்ணா அது எரர். ரெண்டாவது, ஒரு கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவை ரீஅசைன் பண்ண முடியாது, அதுவும் எரர். இதுதான் அந்த வீடியோவோட ரீகேப். இதை நீங்க பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இங்க சில எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். நீங்க வேணா அதை ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.